நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கென மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டுகளுக்கு இனி அரிசிக்கு பதிலாக சிறுதானியங்கள் வழங்கப்படும் என்று ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அமைச்சர் சொன்ன குட் நியூஸ். தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் கம்பு, திணை, சாமை, வரகு, குதிரைவாலி போன்ற சிறு தானியங்கள் விரைவில் வழங்கப்படும் என உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சங்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் அண்மையில் நடைபெற்ற மாநில அளவிலான உணவு திருவிழாக்களில் பங்கேற்க உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சங்கரபாணி சிறுதானிய உணவுகள் குறித்தும் அதன் முக்கியத்துவத்தை குறித்தும் எடுத்துரைத்தார். அப்போது பேசிய உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சங்கரபாணி, தமிழ்நாடு முழுவதும் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் ரேஷன் கடைகளில் மூலம் விநியோகிக்கப்படுகிறது. இந்த வகையில் அரிசி, பருப்பு, பாமாயில், சர்க்கரை போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வாங்கி ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் பயன்பெறுகின்றனர். இந்நிலையில் தற்பொழுது ரேஷன் கடைகளில் சிறுதானியங்களும் வழங்கப்படும் என்று அவர் அறிவித்தார். அதன் முதல் கட்டமாக நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் உணவுப் பொருட்கள் அரிசிக்கு பதிலாக வழங்கப்பட்டு வருவதால், அதிலும் குறிப்பாக கேழ்வரகு அரிசிக்கு பதிலாக வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் இத்திட்டமானது மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் எனவும், தமிழ்நாடு அரசு மக்களுடைய ஆரோக்கியத்தையும் உணவு முறையையும் மேம்படுத்த இத்திட்டத்தினை செயல்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். அதிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின் தான் தமிழ்நாட்டில் சிறுதானியங்களின் உடைய பயன்பாடுகள் அதிகரித்து வருகிறது என்றும், இந்த சிறுதானியங்களை அரிசிக்கு பதிலாக 2 கிலோ கேழ்வரகாக வழங்கப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்திருந்தார். இந்த சிறுதானியம் ஆனது நேரடியாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டத்திலும் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுவதாகவும், கூடிய விரைவில் இதனை வெளிமாநிலங்களுக்குள் விற்பனை செய்யும் அளவிற்கு உற்பத்தியை உயர்த்தக்கூடும் என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இது குறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பேசுகையில், தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரக்கூடிய 37,000 நியாய விலை கடைகள் மூலம் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதாகவும், இந்த நியாய விலை கடைகளில் வேலை பார்க்கக்கூடிய விற்பனையாளர்கள் மற்றும் எடையாளர்கள் அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்யப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த சிறுதானியமானது நேரடியாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதனால் ரேஷன் கடை வைத்திருக்கும் அனைத்து பயனாளர்களும் பயனடைவார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.